to one and all present over here for Millennium 8th Annual Day celebration. We roll down a red carpet of welcome to all the dignitaries, parents, invitees, students, well-wishers and friends. It is an honor that this beautiful audience have gathered here to visualize the spectacular performances of our twinkling stars of Millennium. Yes, this is a day of recognition, merrymaking, and above all, of the spirit that makes us who we are. அறிவுச்சுடர் ஏற்றும் பள்ளி ஆண்டுதோறும் காணும் விழா இனிதே கலை நிகழ்வுகள் இங்கு நடைபெறும் திருவிழா உள்ளிருக்கும் திறமைகள் ஊரார் அறிய காட்டும் விழா எல்லா மாணவ மணிகளும் ஏற்ற பணி ஆற்றும் விழா ஐயமகற்றும் ஆசிரியர் புகழ் ஒன்று சேர்ந்து பாடும் விழா ஓதுவிக்கும் பள்ளி பெருமை அவ்வை தமிழாய் போற்றும் விழா இஃது மகிழ்வு அள்ளித்தரும் எங்கள் பள்ளி ஆண்டு விழா இஃது மகிழ்வு அள்ளித்தரும் எங்கள் பள்ளி ஆண்டு விழா தற்போது தொடங்கப்பட உள்ளது. முக்கணிகளை சுவைத்தவர்கள் உண்டு, முத்தமிழை படித்தவர்கள் உண்டா? தமிழை போற்றுவோம். இது தமிழ் தாய் வாழ்த்துக்கான நேரம். Parents stand up. Students stand up. தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நட்சத்திரங்களை விட பகலை சுட்டெரிக்கும் சூரியனை விட கல்விக்கு வெளிச்சம் தரும் விழாவாக மேடையில் வீற்றிருக்கும் நமது பள்ளி தாளாளர் மற்றும் அவர்களின் பெற்றோர் மற்றும் சிறப்பு விருந்தினர் சிவா சார் அனைவரையும் குத்துவிளக்கு ஏற்ற பள்ளி குழுமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். விருது விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் நம்மை புதிய வெற்றிக்கு தயார் செய்யும் என்பதை நிரூபித்து எதிலும் பரபரப்பு தேவையில்லை, சுறுசுறுப்பு மட்டுமே எப்போதும் தேவை என்பதை இவரிடமே கற்றுக்கொண்டோம். இம்மேடையை அலங்கரித்து வரவேற்புரையை வழங்க நம் பள்ளி ஆசிரியை திருமதி கோகிலா அவர்களை அழைக்கின்றோம். ஆதியில் தோன்றிய மொழி ஆதியில் தோன்றிய மொழி முச்சங்கம் வளர்த்த மொழி தேனினும் இனிய மொழி செம்மொழி எனும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி வரவேற்புரையை தொடங்குகின்றேன். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை. என்றும் சிரித்த முகத்துடன் எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள். நம்மை ஒரே குடும்பமாய் வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் பள்ளி தாளாளர் அவர்களையும் அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம் என்ற வரிகளுக்கு பொருந்தி நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களையும்
அகரம் சொல்லி தந்த சிகரங்கள், அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்களான ஆசிரியர் பெருமக்களையும், தேடல்களை தேடி திரிந்து வழிகாட்டிகளின் தோழமை கொண்டு போட்டி எனும் போர்க்களத்தை கண்டு தடைகளை தாண்டி கலை நிகழ்ச்சிகளை கொடுக்க வந்திருக்கும் நமது மாணவர்களையும், துன்பத்தை தூரமாய் வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கை நெஞ்சத்தில் சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என நமது மில்லேனியம் பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் என்ற பொன்மொழிக்கேற்ப எங்களது தாளாளர் நல்ல உணவும் தரமான கல்வியையும் மாணவர்களுக்கு தந்து அவர்களை மேன்மைப்படுத்துவதற்கு தனி மனிதனாக இப்பள்ளியை ஆட்சி செய்து வருகிறார். நம் பள்ளியின் ஆலமரமாய் தாங்கி நிற்கும் ஆணிவேரே, உங்கள் பேச்சில் இனிமை கண்டோம், அதனால் தான் உங்கள் பேரிலே சீனியை வைத்துள்ளீர்கள். மாணவர்களுக்கு முன்னிறுத்தி கல்வி, உணவு, ஒழுக்கம் ஆகியவைகளை வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது பள்ளி தாளாளர் முனைவர் கி. சீனிவாசன் ஐயா அவர்களை நிகழ்ச்சி தலைமையேற்று தலைமை உரையை வழங்க வரவேற்கின்றோம். அன்பான பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெய்லியுமே என்னோடய வாய்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நேரில் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸு. அனைவரையும் இந்த மில்லேனியத்துடைய 8வது ஆனுவல் டேவில் வந்து வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த பெருமை அடைகிறேன். இந்த ஆனுவல் டே வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த ஆனுவல் டே வந்து பிளான் பண்ணது வந்து ஜனவரியில் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம். சூர்யா மாஸ்டர் எங்கே இருக்கார்? சூர்யா மாஸ்டர் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஆனுவல் டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது சூர்யா மாஸ்டர் நவம்பர் மாதம் வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் என்னால் வந்து லேட்டராக ஸ்டார்ட் பண்ணலாம் சார், எனக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். இந்த 8வது மில்லேனியம் ஆனுவல் டேவோட ஹீரோவே வந்து சூர்யா மாஸ்டர் தான். சூர்யா மாஸ்டர் இல்லாத, ஏன்னா என் கூட அவர் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒன் ஆஃப் த மில்லேனியம் ஃபேமிலி. இது வரைக்கும் இந்த இடத்துல என்னை தாளாளராக கூப்பிட்டாங்க, ஆனால் வந்து நான் தாளாளராக வரல, பெற்றோராக தான் வந்திருக்கேன். நம்ம மில்லேனியம் பொறுத்தளவு எப்பொழுதுமே சிறப்பு விருந்தினர் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் மட்டும்தான். வேறு யாரையும் சீஃப் கெஸ்ட் நான் கூப்பிடவே மாட்டேன். கடந்த 8 வருஷமாக என்னோடய நண்பர் சிவகுமார் சார் என் கூட இருப்பார், என் அன்பு தம்பி லோகநாதன் என் கூட இருப்பார். அதே மாதிரி என் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற சரவணன் சார் இருக்கார், ராஜேஷ் அண்ணா இருக்கார், நான் கூப்பிட்றேன். அவரையும் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், சரவணா ஸ்டூடியோஸ் ராஜேஷ் அண்ணா. சூர்யா கம் அப். இந்த விழாவோட நாயகனே சூர்யா தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, டான்ஸ் அப்படின்னா பிரபுதேவா அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டில். எனக்கு டான்ஸுனா சூர்யா தான். ஏன்னா எனக்கு ஒரு ஸ்டெப் கூட போட தெரியாது, ஆனால் ஸ்டெப்ஸ் மட்டும் நிறைய சொல்லுவேன். நாங்கள் நாளையிலிருந்து அடுத்த வருஷம் ஆனுவல் டேக்கான பாட்டையும் ஸ்டெப்ஸையும் பிளான் பண்ணுவோம். 365 நாள் 2 பேரும் அப்படி தான் இது வரைக்கும் இருந்துருக்குறோம். ஸோ மிகப்பெரிய தடங்களில் தாண்டி இவர் டான்ஸே ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. KMCHல் அட்மிட்டட் ஆன் நவம்பர். அப்போ வந்து எனக்காக ஒரே ஒரு மாதம் தள்ளி வைங்க சார், நான் பிப்ரவரியில் வந்து ஆனுவல் டே வைக்கிறேன், நான் கண்டிப்பாக நடத்தரேன், நான் வரேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜனவரியில் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்போ வந்து சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணும்போது சூர்யா சொன்னார், டோன்ட் வரி சார், எல்லாமே என்கிட்ட இருக்குது, டான்ஸை பொறுத்தவரை நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் நேராக ஸ்டேஜுக்கு வாங்க, நம்ம ஸ்டேஜில் பார்த்துக்கலாம் அப்படின்னார். அதுக்கப்புறம் பிளான் பண்ணோம், கண்டிப்பாக இந்த டேட் தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணார். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த இயரில் அவர் ஆனுவல் டே மட்டும் ஒரு 30 ஸ்கூலுக்கு டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணியிருப்பார். அந்த 30 ஸ்கூலில் இருக்கிற எந்த ஸ்டெப்புமே மில்லேனியத்தில் இருக்கக்கூடாது, அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதே மாதிரி இங்கே இருக்கிற எந்த சாங்கும் வேறு எந்த ஸ்கூல்லையும் இருக்கக்கூடாது. கரெக்டாக சூர்யா? அந்த மாதிரி தான் ஆரம்பித்தோம். ஸோ இது முழுக்க நம்மளுடைய ப்ரோக்ராம். எஸ்டர்டே நைட்டே நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 நிமிஷம் நம்ம பேரண்ட்டுக்கு குரூப்பில் பேசியிருந்தேன். இது முழுக்க நம்மளுடைய ஆனுவல் டே ப்ரோக்ராம், நம்மளுடைய பிள்ளைங்களோட டான்ஸு, நம்ம என்ஜாய் பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். ஸோ சூர்யா அண்ட் டீமை 1 by 1 நான் கால் பண்ணுறேன் லேட்டராக. அந்தந்த டான்ஸுக்கு வரும்போது இப்போது என்னுடைய அருமை நண்பர் சிவகுமார் சார், த நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் அசோசியேஷனோட செக்ரட்டரி, அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். ஏன் அப்படின்னா அவருமே பேக் போன் ஆஃப் மில்லேனியம். இந்த 8 இயர்ஸாகவே அவர் எல்லா ஆனுவல் டேவிலையும் சரி, எல்லா நாளுமே நம்மளோட ஆக்டிவிட்டிலேருந்து எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். கம் சார், நான் கூப்பிட்றேன். இந்த மைக் எடுத்துங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். மில்லியன் சிபிஎஸ் பள்ளியினுடைய 8வது ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பள்ளியின் பெற்றோர் பெருமக்களே, பள்ளியினுடைய மாணவ செல்வங்களே, பள்ளியின் வளர்ச்சிக்கு ஆலமரமாக இருந்து ஆற்றல் மிகு ஆசிரியர் பெருமக்களே,
பள்ளியின் குழந்தைகளை பாதுகாப்பாக முறையில் தினசரி அவர்களை வீட்டில் அழைத்து வந்து தினசரி அவர்கள் வீட்டில் பாதுகாப்பாக ஒப்படைத்திட நம்ம பள்ளியினுடைய ஓட்டுநர்களே மற்றும் ஆயாக்களே, சமையலர்களே, இதை விட சொல்லப்போனால் பள்ளியினுடைய ஆலமரமாக இருந்து டாக்டர் பட்டம் பெற்ற ஆருய நண்பர் டாக்டர் சீனிவாசன் அவர்கள் இப்பள்ளியை கடந்த 8 ஆண்டுகளாக மிக சீரும் சிறப்பாக நடத்தி வருவது தாங்கள் அறிந்த விஷயமே. ஆரம்பத்தில் இருந்த குழந்தைகளை விட தற்பொழுது 500 குழந்தைகளை எட்டி இதை விட அதிகமாக குழந்தைகளையும் போதும் 500 குழந்தைகள் இருந்தாவே போதும், கல்வியை சிறப்பாக செய்யணும் என்று மிக சிறிய இந்த கிராமத்தில் வந்து பள்ளியை மிக சிறப்பாக நடத்தி வருகிறார். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு சொல்லப்போனால் அவர் மருத்துவமனையில் அட்மிட்டில் இருந்தார். அவரை பார்க்குறதுக்கு யாருமே தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நான் அவரை பார்க்க போகணுன்னா கூட அவர் சகோதரர் கூட இருப்பார். டாக்டர் ஷிஃப்ட் டாக்டர் யாராவது மாறி வரும்போது மட்டும்தான் அவரை வந்துட்டு பார்க்குறதுக்கு டாக்டர் ரவுண்ட்ஸ் வரும்போது சொல்லுவாங்க, போய் சார் நான் அட்டெண்ட் யார் பண்ணால் சீனியர் அட்டெண்ட் நான் பார்க்க முடியும். ஐசியூவில் இருக்கும் கூட ஒரு மனசு என்ன சொன்னாருன்னா, அங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட இன்றைக்கி ஸ்கூலில் மேக்ஸ் டெஸ்ட் இருக்குது, நான் கொஷின் பேப்பரை ரெடி பண்ணணும், பேப்பர் கரெக்ஷன் பண்ணணும் தான் ஐசியூவில் இருக்கும் கூட சொன்னார். அப்படி தன்னுடைய உயிர் மூச்சு தான் ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு இருந்தால் கூட பள்ளியினுடைய வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு பள்ளியினுடைய குழந்தைகள் அனைத்தையுமே தம்முடைய குழந்தைகள் என கருதி அவர்களை மாற்றாந்தாய் பிள்ளைகள் என்று கருதாமல் தம் சொந்த என் பிள்ளைகள் தான் அங்கே கூட சொல்லுவார். நான் மருத்துவமனை சென்று அங்கே இருக்கும்போது கூட, சார் குழந்தைங்களாம் கரெக்டாக சாப்பிட்டாங்களா, கரெக்டாக சாப்பாடு சரியாக செஞ்சாங்களா, நான் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்க போகிறாங்க, டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் சரியாக இது பண்ணாமல் டீச்சிங் பண்ண இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே போனோம் அப்படின்னா அவரோட உடல்நிலையை பற்றி சொல்லவே மாட்டார். பள்ளியினுடைய குழந்தைகளுடைய பற்றி, பள்ளியை பற்றி, டிரைவர்ஸ் கரெக்டாக வண்டி நிப்பாட்டிட்டாங்களா, ஸ்டாப் பண்ணி முடிச்சுட்டாங்களா, கரெக்டாக மெனு குக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களா, குழந்தை டெஸ்ட் எக்ஸாம் பேப்பர் கிரிசன் பண்ணிட்டாங்களா, இதை பற்றி தான் எப்பயுமே 24 நேரமாக சிரிச்சிட்டு இருப்பார். அவர் அங்கே இருக்க டாக்டர் சரவணன் சார்னு சொல்லி அவர் சேலம் ஹாஸ்பிட்டலில் அவரே சொல்லுவார், இவர் என்னங்க ஐசியூவில் இருந்தால் கூட எப்போ பார்த்தாலும் ஸ்கூலுன்னு ஸ்கூலை பற்றி பேசார் மனசன், இவர் உடம்பை பற்றி கேர் பண்ணிக்கிங்க, பொறுமையாக இருந்தும் கேட்க மாட்டேங்காரு அப்படிங்காரு. எங்கள் சங்கத்தின் நிறுவனர் சபா சுப்பையன சொல்லுவார், வாழும் வரை கல்வி மனம் வீச வேண்டும், சாகு வரை என் உடம்பில் கல்வி மனம் வீச வேண்டும் என்று அவருடைய வரிகளை கருத்தில் கொண்டு இவர் எப்பொழுதுமே பள்ளி என்று பள்ளிக்காகவே உழைத்து கொண்டிருக்கின்றார். கடந்த 1 மாதத்துக்கு முன்பு கூட கீரம்பூர் எட்டிகேவின் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நானும் சென்றிருந்தேன். கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு நண்பர் வரதுக்காக சரின்னு சொல்லி உள்ள சாமியை கூட்டு போகிற ஒரு காவல்துறை அதிகாரி நண்பர் இருக்கார், அவர் உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா 2 தம்பதிகள், 2 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஜோடி, 2 ஜோடிகள், ஒரு கணவன் மனைவி, இன்னொரு கணவன் மனைவி ஏதாச்சும் சந்திச்சுக்கிட்டாங்க. அவர் என்னப்பா சாமி கும்பிட்டியா அதுன்னு போய்ட்டு பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்படியா, காலை சாப்பிடாம வந்துட்டீங்க, சாப்பிட்டு போயிடலாமே. இல்லை, காலைல பிரிட்ஜில் இருந்துச்சு, மாவு இருந்துச்சு, பிரிட்ஜில் நேற்று வச்சு சட்னி இருந்துச்சு, எடுத்து குழந்தைய ஊற்றி குடிச்சிட்டேன். மதியம் சாப்பாடு ஏங்க, மதியம் சாப்பாடு எதுக்குங்க? என் குழந்தைங்க மில்லியனியர் ஸ்கூலில் படிக்கிறாங்க, காலையில் கிளம்பி பிள்ளைங்களை ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்பிச்சி விட்டா போதும், மதியம் சாப்பாடு அவரே போட்டுருவார், ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவரே ஸ்கூலில் கொடுத்துருவார், சரியான கல்வி தரத்தையும் கொடுத்துருவார், நல்ல ஒழுக்கத்தையும் கொடுத்துருவார், ஒன்றும் பிரச்சனை, நல்ல ஸ்கூலுங்க. இன்னும் சொல்லப்போனால் பீஸ் கட்டுலாம் கூட கேட்க மாட்டாருங்க, நல்ல மனசுங்க அப்படின்னு சொல்லி இந்த பேரண்ட்ஸ் பேசிக்கிட்டாங்க. அப்போ தான் நானே சாரை கேட்டேன், என்னங்க பீஸே கேட்க மாட்டீங்களாம் நீங்கள், உங்களை இவ்வளோ ஊரில் இதாக சொல்கிறாங்களே அப்படின்னாங்க. சரி, நம்ம பேரண்ட்ஸுங்க அவங்களே தெரியும், நம்ம சாருக்கு எப்போ தரணும் அவங்களுக்கே தெரியும், அவங்களே கொடுப்பாங்க, அதனால பேரண்ட்ஸ் கட்டாயப்படுத்த மாட்டேன் எப்பயுமே வந்துட்டு அப்படின்னு பேரண்ட்ஸ் பற்றி பெருமையாக சொன்னார். அதுக்கு கேட்டப்போ கூட சொன்னாருங்க. எல்லாமே நீங்கள் பேசிட்டு இருக்கேன்னு தெரியும் வந்துட்டு, என்னடா 5:30 மணிக்கு ஆணுவில்லவே பார்த்தா லேட்டாக தான் 6:30 ஆரம்பித்தேன், இவர் வேறு நடுவில் வந்து பேசிட்டு இருக்காரு நினைக்காதீங்க. காலத்தின் அருமை கருதி ஒரு சில கருத்தை மட்டும் கூறி விடைபெறுகிறேன். ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தைய ஒரு மளிகை ஷாப்புக்கு அழைச்சிட்டு போனாருங்க. தன் பொண்ணை கூட்டிகிட்டு மளிகை ஜாமான் அவங்க போயிருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் வாங்கிட்டு இருக்காரு. அந்த கடைக்காரர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கடலை இருக்கலையும் கடலை பருப்பு வேர்க்கடலை எடுத்துக்கணும் அப்படின்னு கடைக்காரர் சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு, இல்லை வேணாங்க அப்படின்ட்டாங்க.
சரி 10 நிமிஷம் கழிச்சு மடிச்சு பொண்ணு நிற்கிது, எனக்கு ஜாமான் போடலையே, கடையில் ரசம் இருக்குது, பொண்ணு பசியிலிஞ்சேன்னு தெரியல வேற என்ன எடுத்துக்கன்னு இன்னொரு சொல்கிறாரு. அப்பயே அவர் அந்த பொண்ணை சொல்ல இல்லை வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 2 டைம் சொல்கிறத இப்போ எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஜாமான் வாங்கி பில் செட்டில்மெண்ட் கொடுத்து பில் வீட்டுக்கு கிளம்ப போகிறாரு. மளிகை கடை ஓனர் அவரே என்ன பண்ணுறாரு, அந்த பாப்பாவை கூப்பிட்டு வாமான்னு சொல்லி கடலில் அள்ளி தராரு கையில். அந்த பொண்ணு வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் அந்த அப்பாவுக்கு பார்த்தா ஒரு அதிசயம், என்னடா நம்ம பொண்ணு வந்துட்டு 2 டைம் கடைக்காரர் வேணாம் கொடுத்ததுக்கு வேணான்னு சொன்னிச்சு, இப்போ எதுக்கு வாங்கினுச்சு அப்படின்னு யோசிச்சார். எல்லாம் யோசிச்சு பாருங்கள், அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்கேன், என்ன திங்க் பண்ணியிருக்குன்னு நினச்சி யோசிச்சு பாருங்கப்பா. அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குழந்தை என்ன சொல்லி தெரியுங்களா, அப்பா நானாக எடுத்துருந்தா கொஞ்சமாக எடுத்துருப்பேன்ப்பா, அவராக கொடுத்தனால நிறையா கொடுத்தாரப்பா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுப்பான்னு சொன்னாருங்க. இதுதாங்க கடவுளுடைய அருளுங்க. கடவுள் வந்துட்டுங்க நம்ம கேட்குறத விட ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் என்ன செய்யணும், எப்போ தரணும், எதை செல்வத்தை அடைக்கணும்னு சொல்லி நினைப்பார் பார்த்தீங்களா. அப்போ தாங்க அனைத்து செல்வங்களும் எல்லாருக்கும் கிடைக்குங்க. அதுதாங்க மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கை. ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசர் இருந்தாருங்க. அவர் என்ன செய்வார்னா டெய்லியும் வழக்கமாக எந்திரிச்சோன்னா சூரியத்தை ஃபஸ்ட்டு கும்பிட்டு சூரிய பகவானை முதல்ல வணங்குவாருங்க. அவர் தான் அரசர். அந்த அரசர் சூரிய பகவான் வணங்குவாருங்க. தினசரி அப்படி தெரியும் சூரிய பகவான் வணங்குறாருங்க. அதே மாதிரி அடுத்த அன்னைக்கு காலையில் வழக்கம் போல் சாதத்தை திறந்துட்டு சூரிய பகவானை பார்க்கலான்னு போனால் அவருக்கு ஒரே அதிர்ச்சி, சூரியன் தெரியல. சூரியனுக்கு பதிலாக அவர் எதிர ஒரு பிச்சைக்காரர் நின்றுருக்காரு. என்னப்பா பிச்சைக்காரன் நிற்கிறேன்னு ஆசர் ஒரே பயங்கர கோபங்க. இன்றைக்கி எப்பயும் நம்ம சூரியன் தான் பார்க்க இன்றைக்கி இவன் மூஞ்சி முடிச்சிட்டோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு என்னடா வந்து ஒரு கோபமாக திரும்பி உள்ளே போனால் திரும்பிக்காரு, செவுத்தில் இடிச்சுக்கிட்டாரு, மண்டையில் காயம் ஆயிடுச்சு அவருக்கு வேறு. உடனே அரசருக்கு பயங்கர கோபமாகிட்டார். இவன் மூஞ்சியில் முடிச்சுன்னா இன்றைக்கி காயம் நமக்கு ஆயிடுச்சு வேறு, இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசர் சபை காவலர்களை கூப்பிட்டு அந்த பிச்சைக்காரன் இழுத்து வந்து அரசபையில் நிப்பாட்டுப்பா அப்படின்ட்டு இவர் போய் மருத்துவர் அமைச்சு கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அரசபையை கூடுது. அரசபைக்கு வர்றாரு. வந்தவொடனே பிச்சைக்காரனை பார்த்து, உன்னால் இன்றைக்கி எனக்கு வந்து காயமாயிருச்சு, தலை ரத்தம் வந்துருச்சு, அதனால் உனக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. உடனே மரண தண்டனை நிறைவேற்றுக்காக அரசை காவலர்களும் அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க பிச்சைக்காரனுக்கு. ஆனால் பிச்சைக்காரனுக்கு எல்லாத்துக்கும் மரண தண்டனை வச்சா ரொம்ப வருத்தமாக இருக்கும். அவர் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரித்தாருங்க. ரொம்ப சிரித்தார். அங்கே இருந்த எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா ஒரு பிச்சைக்காரனுக்கு அரசர் வந்து மரண தண்டனை விதிச்சிருக்காரு, அவர் கெஞ்சி கூத்தாடி அரசர்கிட்ட ஐயா நான் மன்னிச்சு விட்டுருங்கன்னு கேட்காம இப்படி சிரிக்கிறாரே அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க எல்லாருமே. அரசருக்கே கோபம் ஆயிடுச்சு. என்ன இவன் பைத்தியக்காரனா பண்ணான்னு தெரியல. அவரே கேட்க, ஏப்பா நீ பைத்தியக்காரனா, நீ பாட்டுக்கு சிரிச்சுட்டே இருக்கிறேன்னு கேட்குற. அரசர் கேட்குறாரு. அதுக்கு பிச்சைக்காரர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, அரசரே என் முகத்தில் நீங்கள் முழித்ததனால் உங்களுக்கு தலையில் சிறு காயம் மட்டும் தான் ஏற்பட்டது, உங்கள் முகத்தில் நான் முழித்ததனால் எனக்கு என் உயிரே தலைப்போக்கு நிலை ஏற்பட்டு விட்டது அரசரே அப்படின்னாருங்க. அப்போ தான் அரசர் தன் தவறு உணர்ந்து அவசரப்பட்டு செஞ்சுட்டோம் நம்ம யோசிச்சுட்டு நம்ம அப்படி சிந்தித்து நிதானமாக செயல்பட முடிவெடுத்தார். அதனால் பெற்றோர்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவசரப்பட்டு தன் குழந்தைகளை அக்கம்பக்க பள்ளிகளை சேற்றாமல் சிந்தித்து தன் குழந்தைகளை தம் குழந்தைகளோடு பாதுகாத்து தம் குழந்தை கல்வி ஒழுக்கம் எல்லா கற்றல் அறிவும் கொடுக்குற மதிய உணவும் கொடுக்குற மில்லியனே பள்ளியிலே தங்கள் குழந்தைகளையும் நண்பர்கள் குழந்தைகளையும் உற்றார் உறவினர் குழந்தைகளையும் சேர்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இன்றைக்கி உலக சுகாதார தினம். அனைவருமே அதனால் நோயின்றி நீரோடி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இவர் எப்பயுமே நிறைய கதை சொல்லுவார். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ்டு இருக்கும்போது முக்கியமாக நான் ஸ்கூலை பற்றியே தான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எதுனாலுமே பாயிண்ட்ஸ் வைஸ் எழுதி வச்சு டெய்லி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு என்ன போகுது அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் எங்கே இருந்தாலுமே பிள்ளைங்களோட படிப்பை மட்டும்தான் பார்த்துட்ருப்பேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இயரில் நம்ம எந்த மாதிரி டெவலப் பண்ணோம், லாஸ்ட் இயரோட இந்த இயர் பார்த்திங்கன்னா நிறைய டீச்சிங் சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். போர்டு ஒர்க்கு அந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட், ரீடிங், ஸ்போக்கன் எல்லா இயரோடவே இந்த இயர் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க டீச்சர்ஸ் பசங்களோட கல்வி வளர்ச்சிக்காக. நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிக் அப்ளாஸ் கொடுக்கணும் நம்ம ஸ்கூல்லேருந்து. இன்னும் பத்தலை, நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் கொடுத்த எந்த ஒர்க்குமே அவங்க இது வரைக்கும் நிராகரித்ததில்லை. இது செய்யணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக அந்த வீக்குள்ளே செஞ்சு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு பெரிய ஒரு நன்றி நான் சொல்லியாகணும். எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இவங்க பாதி ஒர்க்கு தான் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இங்கே 200% வந்து இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க.
அது பிகாஸ் ஆஃப் வந்து ஒன்று மில்லேனியம் ஸ்கூலுக்காக இருக்கலாம், இன்னொன்று வந்து சீனிவாசனுக்காக இருக்கலாம். அப்புறம்தான் வந்து அவங்களோட ப்ரொஃபஷ்னல் அந்த இதே இருக்கும். நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டீச்சர்ஸ் அனைவருக்கும். நான் உங்களை லாஸ்ட்டாக தான் கூப்பிடணும்னு நினச்சேன். நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் எல்லா டீச்சர் மேலே. அதே மாதிரி இந்த இயர் ஆஃப்டர் த கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள் நாங்கள் பண்ணோம். அதில் இந்த இசிஏ கிளாஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியல ஒவ்வொரு இயரும். அது எனக்கு ஒரு பெரிய வருத்தமாகவே இருந்தது. ஆனால் இந்த இயர் பார்த்திங்கன்னா 35 கிளாஸஸ் அந்த இயரில் வித்தின் இந்த இயரில் வந்து ஒரு 9 டிஃப்ரெண்ட் இசிஎஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கு வந்து இசிஏ கோச்சஸ் அனைவருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவங்களுடைய ஃபுல்லஸ்ட்டு சப்போர்ட். அது நான் அதை மறுக்கவே மாட்டேன். நான் அந்த இடத்துல இருந்தாலும் இல்லைனாலும் நான் ஆஃபீஸில் இருந்து நான் லுக் பண்ணால் கூட அவங்களுடைய டெடிகேஷனை கொடுத்துருக்காங்க. அது நிறைய பேர் வந்து அதுவும் எனக்காக தான். ஏன்னா என்னை பிடிச்சா மட்டும்தான் என்கிட்ட வேலை செய்ய முடியும். ஃபஸ்ட்டு என்னை பிடிக்கணும். ஏன்னா அப்போ தான் நான் சொல்கிற என்னோடய எண்ண ஓட்டங்கள் அவங்களுக்கு தெரியும். எப்பொழுதுமே நான் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆகி 10 o'clock ஒரு பாயிண்ட் சொல்லுவேன், 11 o'clock ஒரு பாயிண்ட் சொல்லுவேன், 2 o'clock ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். அதனால் இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம மற்ற ஸ்கூலோட கம்பீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் அடுத்தது நான் சொல்லணும்னு நினச்சது வந்து ஜெயாமா பத்மாமா நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த ஓராண்டுகளாக நம்மளோட ஃபுட் மெனு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டிசைன், அந்த ஃபுட்டு, ஸ்நாக்ஸ், லஞ்ச் எல்லாமே இவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணது. என் கூட ரொம்ப நாளாக ட்ராவலில் இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு சமைச்சிட்டு செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னால் செஞ்சுருவாங்க. இது அன்னமிட்ட கை. 500 குழந்தைக்கு தினமும் வந்து அன்னமிட்ட கை. நான் சொல்லுவேன் இது அன்னமிட்ட கை, சமைச்ச கை. என் பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு தான். நம்ம இந்த சாப்பாடு கொடுத்ததுனால மட்டும்தான் இந்த அன்னதானங்கிறது பெரிய இது. அண்ணன் நம்ம வந்து டெய்லி ஒரு குழந்தைக்கு கொடுக்குறது. நானே வந்து சாப்பிடும்போது லஞ்சுக்கு போனால் ஒரு 10 நிமிஷம் நின்னா கூட ஒரு 20-30 குழந்தைகளுக்கு நானே வந்து பரிமாறுவேன். அதில் வந்து டிரைவர்ஸ் முக்கியமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லா நாளுமே. நான் அடுத்து அவங்களுக்கு வரேன். அப்படி அதை ஒரு சிலர் ஒருத்தர் சொன்னார், சார் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து உணவளிக்கிறீங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரை வளைய முடியும், நீங்கள் நல்ல உணவு கொடுக்குறீங்க, அப்போ தான் அவங்களால நல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் படிப்புலையும் இருக்க முடியும், அவங்களோட உடல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறைய சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ரூரல் ஏரியா டெவலப்மெண்ட்டில் வந்து ஸ்போர்ட்ஸுக்கும் எஜுகேஷனுக்கும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கிறீங்க இன்வால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அப்படிங்கிறதும் நிறைய பேர் சொல்லுவாங்க. எது பாசிட்டிவாக சொன்னாலுமே ஜஸ்ட் 1 செகண்டில் நான் மறந்துடுவேன். இது சரியில்லை, இது தப்பு, நீங்கள் இதை மாற்றலாம், இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிற பாயிண்ட்டை மட்டும்தான் குறைஞ்சபட்சம் ஒரு 10 தடவையாவது திங்க் பண்ணுவேன். இதை எப்படி மாற்றலாம், இதை எப்படி செய்யலாம், இதை எப்படி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி. அதாவது 500 பேரண்ட்டோட எண்ண ஓட்டம் வேறு மாதிரி இருக்கும். அந்த எண்ண ஓட்டங்கள் 500 பேருக்குமே அது போய் ரீச் ஆகணும், அது கரெக்டாக போய் சேரணும், அது எப்படி சேர்த்துனா அது போகும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காகவே செயல்படுவேன். பிளான் பண்ணலாம், ஆனால் எக்ஸிக்யூஷன் வந்து கரெக்டாக இருக்கணும், அதில் பர்ஃபெக்ஷன் கரெக்டாக இருக்கணும்னு நான் வந்து பிளான் பண்ணிட்டே இருப்பேன். இது எல்லாமே வந்து சரிவர செஞ்சுருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்க்யூம்மா, நம்மளோட டிரான்ஸ்போர்ட் டீம், என்னுடைய டிரைவர்ஸ் அண்ட் ஹெல்ப்பர்ஸ் நம்ம குழந்தைங்கள சேஃபாக பள்ளிக்கு இது நாள் வரைக்கும் சேஃபாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்றைக்கி இந்த ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் இந்த ஒர்க்கில் வந்து பிஸியாக இருக்காங்க. கண்டிப்பாக ஃப்ரீயாக வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஃபுட்டு கொடுத்துட்ருக்காங்க நமக்காக, ஃபுட்டு அங்கே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஹெல்ப்பர்ஸ் ஸ்கூலை சுத்தமாக வச்சுக்கிறது, நம்ம குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிறது, எல்லாமே வந்து ஆரோக்கியமான முறையில் அவங்க வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்துக்கிட்டது, அதுக்காக வந்து எல்லா ஹெல்ப்பர்ஸு ஆன்டிஸ் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகள். நல்ல கல்வி, தரமான உணவு, மிக குறைந்த கட்டணத்தில், அது நம் மில்லேனியம் பள்ளியில் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் இதுதான் நான் வச்சேன் 2016. இன்றைக்கி வந்து கல்வியின் தொடக்கம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் 8வது ஆண்டில். ஸோ மிகப்பெரிய சப்போர்ட்டு நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, ஒரு பேனர் வைக்க மாட்டேன், நோட்டீஸ் போட மாட்டேன், வேன் எடுத்துகிட்டு வீடு வீடாக கேன்வாஸ் போக மாட்டேன். நான் டீச்சர்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்ம ஸ்கூலில் நல்லா நடத்தணும்னா நம்ம பேரண்ட் போய் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அட்மிஷன் வரும். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எல்லா இயரும் இருந்திருக்கு, இந்த இயரும் இருந்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் மோர் தென் 20 அட்மிஷன்ஸ் பண்ணியிருக்கோம், மோர் தென் 50 என்கொயரிஸ் வந்திருக்கு. இது எல்லாமே காரணம் வந்து
என்னுடைய பெற்றோர்கள் தான். என்னுடைய பெற்றோர் அப்படின்னா என் பிள்ளைங்களுக்கு பெற்றோர் யாரோ அவங்க எல்லாமே என்னுடைய பெற்றோர் தான். சரிங்களா? உங்களோட சப்போர்ட்டில் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.